பிள்ளை பிறந்தாள். பிள்ளை பிறந்துட்டு சின்ன பிள்ளை, தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை, கொஞ்சம் நாளைக்கு தொழுகையே இல்லை. பெருந்தொடக்கு 40 நாள் ஒரு கணக்கு வச்சுக்காங்க. ஆர்சன 40 நாள் எப்போ தொடப்பு நிற்கிதோ அப்போ அவள் தொழணும் குளிச்சுக்கிட்டு. எப்போ தொடப்பு நிற்கிதோ அப்போ அவள் குளிச்சுக்கிட்டு நீ தொழணும். சில இடத்துல மூட நம்பிக்கை எப்படின்னா 40 நாளைக்கு அதுக்கு முன்ன நின்றும், 20 நாளையில் நிற்கும், 15 நாளையில் நிற்கும், அது பிரச்சனை இல்லை. 40 நாளைக்கு அதை ஒதுக்கியாச்சு. ஒதுக்கி 40 எடுக்கிற மறுவா 40 எடுக்கிற 40 என்னத்தை எடுக்கிறாரு 40 எடுக்கிறார். அதுக்கு ஒரு மருந்து ஒரு பொம்பளை இருக்கா அந்த மருந்து தூச்சு அவள் வருவா. அவள் 40 எடுக்கிறதுக்கு வாங்கண்டா அவளுக்கு 3 கொத்து அரிசி 300 ரூபா காசும் கொடுத்தா 40 எடுக்க ஒரு ஆள் வருது. அவள் பச்சை ஈக்கில் எடுத்துக்காந்து ஒவ்வொரு நகத்துக்குள்ளையும் அப்படியே பிள்ளைய குளிப்பாட்டி ஒவ்வொரு நகத்துக்குள்ளையும் எடுத்து தலையில் தண்ணி ஊற்றி சிரட்டையில் ஓட்டையை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு துவா ஒன்று ஓதி பிள்ளைய தாக்கிட்ட கொடுத்துட்டு மறு தாயை குளிப்பாட்டி அந்த வீட்டில் இருந்த திருவில அருகப்பலகை இது எல்லாத்தையும் குளிப்பாட்டுறோம். தொடக்கு வந்த தாய்க்கு அதிர்விலையா இதெல்லாம் போட்டு குளிப்பாட்டி ஊடு களி எல்லாம் களி செவரெல்லாம் களி 40 அவ்வளோ கேவலமா பெண்கள் இல்லை. எப்போ தொடக்கு நிற்கிதோ அப்போ அவள் குளிப்பா. வளமையா பரல குளிப்பு குளிக்கிற மாதிரி குளிப்பா. குளிச்சுட்டு தொழுவா. திருவிழா என்ன செஞ்ச உனக்கு? அவ குளிப்பாட்டி அவ என்ன செய்வா? அவ தொழுவா. எப்ப நிற்கிதோ அப்ப தொழுவா. அப்ப தொழணும். சிலர் சொல்றது சின்ன பிள்ளை 40 போகட்டும் கொஞ்சம் பேர் அதுல ஒரு கிழமையா 2 கிழமையா 3 கிழமையா விட்டுருவாங்க. அது பாவம். கேள்வி கணக்கு இருக்கும். அது தௌபா செய்யணும். அதுக்கு பிறகு சிலர் அது பிள்ளை மூத்திர படவை அது இது அப்போ இது பெரிய கணாட்டு பிள்ளை தானே படட்டும் பால் குடி மறக்கட்டும் என்று தொழுகையில். அப்போ அதுக்குள்ள மௌத்தான என்ன நிலைமை? நிறைய பேர்ட்ட அதில் போடுவோம். அப்போ இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்து என்ன பிள்ளை என்ன கணாட்டு படுத்தினாலும் பிள்ளைய வச்சுட்டு இருக்கிற இரட்டை பிள்ளை வச்சுட்டு வைங்களேன். இரட்டை பிள்ளை வச்சிருக்கிற ஒரு தாக்கி பகுத்துக்க வலிச்சா கக்குச்சி போகிறதுக்கு நேரம் எடுக்காளா இல்லையா? தூங்குறதுக்கு நேரம் எடுக்காளா இல்லையா? சாப்பிட்றதுக்கு நேரம் எடுக்காளா இல்லையா? அப்போ தொழுகிறதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கு மட்டுமே என்ன கஷ்டம்? அது அந்த அந்த வீட்டில் இருக்கிற வயசான கிழவிகள் சாட்டி சொல்றது அது ஏசாகடா பிள்ளைக்கு 2 பிள்ளையை வச்சுக்க அவள் படுறவாடா அல்லா அறிவான். அவளுக்கு குந்த நேரம் இல்லை. குந்த நேரம் இல்லை மரம் எப்படி திண்டு குந்த நேரம் இல்லாத குந்த நேரம் இல்லாத எப்படி திண்ட வயிறு நிறைய திண்டனே. பிள்ளைய வச்சுக்கிட்டு தொழலாம். மனசுல தொழணும் என்கிற ஒரு வெறிய வச்சா நான் ஒரு தொழுகையும் கல்லாமாக்க மாட்டேன்னு வச்சா பிள்ளைய தூக்கி தோலை போட்டுக்கிட்டு தொழலாம். நபி அவர்கள் தொழுது காட்டியிருக்கிறாங்க. சிறுநீர் பிரச்சனை ஒண்ணுமில்லை. அவடத்தை உடுப்பும் எப்பவும் சுத்தமா இருக்கிறத பார்த்துக்கொள்ளும். தொழுறதுக்கு போய் நின்று எவடத்தை பட்டாண்டு யோசிச்சு இல்லைண்டா ஒவ்வொரு 5 நேரமும் குளிக்க வேண்டி வரும். இப்ப நாம தொழுற ஆளுங்கிறது எப்பவுமே மனக்கண்ணில் இருக்கணும். நாம தொழுற ஆள் ரைட். நாம தொழுற ஆள் பிள்ளை வச்சுக்கம் சிறுநீர் ஒரு சொக்கில் தண்ணி எடுத்துக்கா. பொம்பளை பிள்ளைண்டா கொஞ்சம் ஊற்று, ஆம்பளை பிள்ளைண்டா அப்படி தெளிச்சு. இப்ப நீ சுத்தமா தான் இங்க பிள்ளை சின்ன இல்லை போயிட்டு அவடத்தான் அள்ளியாச்சு. அவடத்தை கொஞ்சம் தண்ணியை போட்டு அவடத்தை துறைச்சி எடுத்தாச்சு. விஷயம் முடியுது. எந்த வீட்டில் எவ்வளோத்தையும் தொழலாம். தொலை இடம் இல்லையா? எவ்வளத்தை தொழுற அவடத்தை எல்லா இடம் மூத்துரும். ஞாபகம் எவ்வளத்தை தொழுறேன் தொழுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாள் மௌலவியனா. இப்போ போய் பொண்டாட்டிக்கிட்ட சோபா செட் ஒன்று வருது வேண்டுவோமாண்டு கேளு. ஓ வேண்டும். எவ்வளத்தடி போற நான் இடம் எடுத்தாரன் நீங்க வேண்டிக்காங்க. ஒரு சோபா செட்டு போறதுக்கு இடம் எடுப்பாலாம். ஒரு முசல்லா போறதுக்கு இடம் இல்லை. ஒரு முசல்லா போறதுக்கு இடம் பெறுது. அப்ப இந்த மனசு ரெடியானா எல்லாம் நடக்கும். நான் தொழுறதுக்கு ஒரு முசல்லா வீடு கட்டக்குள்ள எல்லாம் பிளான் பண்றோம். எல்லாம் பிளான் பண்ணி கடைசியா விசிட் வந்தா உள்ளுக்குள்ள எடுக்கப்படா வெளியில ஒரு பாத்ரூம் கட்டணும். அதுக்கும் ஒரு பிளான் பண்றோம். ஒரு ப்ரேயர் ரூம் எடுக்கிறதுக்கு மனசு வருது இல்லை. இன்ஜினியருக்கும் வருது இல்லை, நம்மளுக்கும் வருது இல்லை. ஒரு ப்ரேயர் ரூம் ரைட். ஒரு தொழுகை அறை அதை அழகா காட்டி அதில் குர்ஆனை வச்சு ஹதீஸ் புத்தகங்களை வச்சு மார்க்கம் வீட்டுக்குள்ளே இல்லை.